அந்த கேம்பஸ் குருசைடர் அவங்களுடைய ட்ரைனிங்கில் ஒன்று சொல்லி தருவாங்க. சாட்சி பகிர்தலின் வெற்றி என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே சாட்சியை பகிர்ந்து விட்டு பலன்களை கர்த்தரிடத்தில் விட்டு விடுவதே சாட்சி பகிர்தலின் வெற்றின்னு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். சாட்சி பகிர்தலின் வெற்றி என்றால் என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து விட்டு பலன்களை கர்த்தரிடத்தில் விட்டு விடுவது தான் சாட்சி பகிர்தலின் வெற்றி. அப்போ நம்ம நற்செய்தி அறிவிக்கிறது தான் நம்முடைய வேலை, ரட்சிக்கிறது அவருடைய வேலை. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். முத்திரை கோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை கோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். அதன் பின்பு அம்மோன் புத்திரன் ராஜா மரித்து போனான். அம்மோன் புத்திர ராஜா மரித்து போனானா அவனுடைய குமாரனாகிய ஆனோன்கிறது பட்டயத்துக்கு வர்றானா. இந்த அம்மோன் புத்திரனுடைய தகப்பனாகிய நாகாஸ் அவனுக்கு தயவு செய்து போல. இந்த நாகாஸுங்கிறது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் சவுல் காலத்தில் வந்த ஒரு நாகாஸ் இருக்குது. பொதுவாகவே அம்மோன் புத்திரில் பறக்கிற எல்லா ராஜாக்களும் உருவாகிற ராஜாக்கள் நாகாஸுங்கிற பேரை தங்களுடைய பெயரோடு கூட இணைத்து கொள்வார்கள். நாகாஸ் என்றால் பாம்பு, சர்ப்பம் என்று அர்த்தம். இந்த சர்ப்பம் அவனுக்கு ஏதோ ஒரு காலத்தில் என்ன செஞ்சிருக்கு, ஒரு உதவி, சர்ப்பத்தை போன்றவன் உதவி செஞ்சுருக்கிறான். எப்போ அது நடந்திருக்கலாம், அம்மோன் புத்திரர் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய், அது மோவாபா அம்மோனா, அங்கே கொண்டு போய் விடுகிற காலத்திலேயோ, அல்லது அவன் சவுலுக்கு பயந்து அவன் அங்குமிங்குமா சிதறி இருந்த காலகட்டத்திலேயோ அம்மோன் புத்திரன் இந்த ராஜா என்ன செய்கிறான், அவனுக்கு உதவி செய்திருக்கிறான் நாகாஸ். அவன் உதவி செஞ்சதை நினச்சி அவனுக்கு சரி போய் ஆறுதல் கேட்டுட்டு வந்துடலாமே, ஆறுதல் சொல்லிவிடலாமே, நாம் போக முடியாதுன்னு சொல்லி இவன் பேரில் சில ஆட்கள், சில ஊழியர்களை அவன் நினைச்ச சிறந்த ஊழியர்களை அனுப்பி ஆறுதல் சொல்ல அனுப்புகிறான். அப்போ தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திர தேசத்தில் அங்கே ஆறுதல் சொல்ல வந்தபோது அந்த அம்மோன் புத்திரருடைய பிரபுக்கள் இருக்கிறாங்கல்லவா, அவங்க அந்த ஆனோன்கிறவனை பார்த்து, ஐயா ஆறுதல் சொல்ல வந்தாங்கன்னா நீ நினைக்கிற இல்லை, அவங்க
வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் முந்தின அதிகாரத்தில் அம்மோனை ஜெயித்தார்கள்ங்கிற இதோடு தொடர்புள்ள அடுத்து வந்த வார்த்தைகளா பின்ன வந்த வார்த்தைகளா என்பதை பற்றி முழு குறிப்பு நமக்கு இல்லை. இதனுடைய காலகட்டமும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே ஒரு குறிப்பு நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன, நம்ம பெற்றுக்கொள்வது என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்க விரும்புகிறோம். அப்போ போய் கேட்டால் நம்ம உண்மையான தாவீது உண்மையான இருதயத்தோட ஒரு நன்றி கடனாக விசாரிக்க அனுப்புகிறான். அதை அப்படியே அவங்க உள்டாவாக இல்லை, அவன் விசாரிக்க அனுப்பலை, நான் கனம் பண்ணுற மாதிரி தெரியுதா, இல்லை, பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து கவிழ்த்து போடத்தான் வந்திருக்கிறாங்க, நம்பாதங்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால் தாவீதின் ஊழியக்காரர் இந்த ஆணுனை பிடித்து ஒரு பக்கத்து தாடி, ஒரு மீசையும் தாடியும் எடுத்துட்டு வஸ்திரங்களையும் இருப்பிடம் வரைக்கும் கோவணத்தோட, ஆமாம், இது பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் 2 கிழிச்சு என்ன செஞ்சிட்டானே, மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவளை அனுப்பிவிட்டான். அப்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட ராஜா மனுஷன் வெட்கப்படுறாங்க. எப்படி இருக்கும்? நல்லது. அப்போ பாருங்க, இந்த தாவீதுக்காக இந்த மனுஷர்கள் யுத்தம் பண்ண போகலை, ஆறுதல் சொல்ல போனாங்க. அங்கே போன போது அவமானப்படுத்தப்பட்டு அங்கே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு திரும்ப வர்றாங்க. சரி இருக்கட்டும், நீங்கள் அங்கே எரிகோவில் இருங்க, தாடி வளர்கிற வரைக்கும் அங்கே இருங்கன்னு சொல்லி எரிகோவில் இருக்கிறாங்க. தாடி வளர்கிற வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ தாவீதுக்கு அம்மோன் புத்திரர் இப்படி செஞ்சதுனால அருவருப்பாயிட்டோன்னு சொல்லி அவங்களே எப்படி யுத்தத்துக்கு வருவாங்க, இவர் தாவீது யுத்தத்துக்கு ரெடி ஆகலை, சரி அப்படின்னு விட்டார். அதை கண்டு ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகாப் தேசத்தில் சீரியர்களையும் சேபாவிலும் இருக்கிற சீரியர்களையும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவிடத்தில் ஒரு 1000 பேரும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக காசு கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ யுத்தத்துக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலி சமஸ்த இராணுவத்தையும் அனுப்புகிறார். அப்போ அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக மாசண்டையில் அவங்க யுத்தம் செய்ய நிற்கிறாங்க. ஆனாலும் சோபாவிலும் ரேகாவிலும் சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாக இவங்களோட சேராமல் அவங்க தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. யோவாபு வர்றான், பார்த்தா படை அந்த 2 பக்கமும் இராணுவங்கள் தனக்கு முன்னையும் இருக்குது பின்னையும் இருக்குது. அதாவது சீரியர்கள் வடக்கே இருக்கிறாங்க, அம்மோனியர்கள் தெற்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பக்கமும் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்தான்னா, இஸ்ரவேல் அந்த இராணுவத்தை 2ஆக பிரித்து ஒன்று அவனுடைய தம்பி ஆகிய அபிஷாயின் இடத்துல கொடுத்துட்டு, சீரியர்கிட்ட நான் யுத்தம் பண்ணுறேன், நீ அம்மோனியரோட யுத்தம் பண்ணு, சீரியர் கை மிஞ்சினா நீ எனக்கு உதவி செய்ய, அம்மோன் கை மிஞ்சினா நான் உனக்கு உதவி செய்கிறேன், தைரியமாயிரு. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்துக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். யாருடைய பட்டணம் வச்சிருந்தா பாருங்க, தேவனுடைய பட்டணம். நாம யாரு? தேவனுடைய. நாம சௌரியத்தை காட்டும், முழு பலத்தோடு நம்ம யுத்தம் பண்ணுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. நம்ம வேலை முழு பலத்தோட முழு சௌரியத்தையும் முழு திறமையும் காட்டி நம்ம யுத்தம் பண்ணுவோம். பலன்களை கர்த்தர் தருவாங்க. அப்போ அந்த கேம்பஸ் குருசைடர் அவங்களுடைய ட்ரைனிங்கில் ஒன்று சொல்லி தருவாங்க. சாட்சி பகிர்தலின் வெற்றி என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே சாட்சியை பகிர்ந்து விட்டு பலன்களை கர்த்தரிடத்தில் விட்டு விடுவதே சாட்சி பகிர்தலின் வெற்றின்னு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். சாட்சி பகிர்தலின் வெற்றி என்றால் என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால சாட்சி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து விட்டு பலன்களை கர்த்தரிடத்தில் விட்டு விடுவது தான் சாட்சி பகிர்தலின் வெற்றி. அப்போ நம்ம நற்செய்தி அறிவிக்கிறது தான் நம்முடைய வேலை, ரட்சிக்கிறது அவருடைய வேலை. அப்போ இந்த வசனத்திலிருந்து வருது, நாம் முழு சௌரியத்தை, சௌரியன்னு அர்த்தம் பலன், சௌரியன்னு அர்த்தம் திறமை, சௌரியன்னு அர்த்தம் நம்முடையதான பராக்கிரமம் காண்பிப்போம். கர்த்தர் நன்மை, அவர் பார்வைக்கு எது சரியானதோ அதை அவர் செய்வார். ஏன்னா அவங்க ஜெயிக்கிறாங்களா இவங்க ஜெயிக்கிறாங்களா, நான் உனக்கு உதவி செய்யணுமா நீ எனக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், முழு பலத்தோடு செய்யணும். அதே மாதிரி போனாங்க எல்லாம் 2 பேரும், சீரியரும் முறிந்தோடி போனாங்க, அம்மோன் புத்திரரும் முறியோடி போனாங்க. 2 பேரும் என்ன செய்தாங்கன்னா அவர்கள் செதறி ஓடி போயிட்டாங்க. 18ஆம் வசனத்தில் சீரியர் இஸ்ரவேலுக்கு முறிந்து ஓடினார்கள். சீரியர் 200 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரனையும் கொன்று படைத்தவனாய் சோபாகின் சாகும்படி வெட்டி போட்டார். இப்படி கம்ப்ளீட்டாக வெற்றி அங்கே ஆண்டவர் நினைச்சதானா, பெரிய வெற்றியை அவங்களுக்கு தந்தானா. அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டாங்களாம்.
சீரியர்கள் அதுக்கப்புறம் வரல, அம்மோனியர்கள் அமைதியாக இருந்தாங்களாம். சீரியர்கள் அதற்கு பயப்பட்டார்கள்னு இருக்குது. அப்போ என்னென்ன யுத்தம் பண்ணுவாங்க, பயந்துருந்தாங்க. இன்றைக்கி இது வந்து என்ன தெரிய வருதுன்னா, நாமும் ஊழியத்திலேயும் நம்முடைய சபை ஊழியமாக இருக்கட்டும், மிஷினரி ஊழியமாக இருக்கட்டும், அந்தந்த சபையில் இருக்கிற இடத்துல ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவி செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்காக முழு சௌரியத்தை நாம் காண்பிப்போம். கர்த்தர் தமக்கு விருப்பமானதை அவர் செய்வாராக. பலன்கள் ஒருவேளை முந்தி கிடைக்கலாம், பிந்தி கிடைக்கலாம். பலன்கள் மேல் நோக்கம், பலன்கள் அல்ல நம்முடைய நோக்கம். அவருடைய ராஜ்யமே நம்முடைய நோக்கம். அவருடையதான பட்டணங்களுக்காக நாம் போராடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 2 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த நாகாஸ் அப்படிங்கிறதான அம்மோனிய ராஜா செத்து போகிறாரு. அந்த நாட்களில் தாவீது சவுலால் துரத்தப்படும் பொழுது எல்லா இடங்கள்லையும் சென்று அடைக்கலத்தை பெற்றுக்கொண்டதான அந்த தாவீதுக்கு அங்கேயும் ஒரு அடைக்கலம் கிடைத்திருந்திருக்கிறது அம்மோன் புத்திர நடுவில். அதை நினச்சி என்ன செய்கிறார், அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறதுக்காக அனுப்புனா அவங்க தப்பாக புரிஞ்சு என்ன செய்யிட்டாங்க, தாவீதினுடைய மனிதர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அவன் பிறகு ஐயோ நம்ம தாவீதுக்கு அருவருப்பாக போயிட்டோம்னு அவங்க உடனே யுத்தத்துக்கு அவங்களே வந்துட்டாங்க. இவங்க ஒன்றும் செய்யலை. யுத்தத்துக்கு அவங்களே என்ன செய்தாங்க, பக்கத்து ராஜாக்கள்லாம் கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நேரத்தில் யோவாபு அபிஷாயும் என்ன செய்கிறாங்க, யுத்தத்தை செய்கிறத பார்க்குறோம். ஒரு 2 குரூப்பாக பிரித்து இந்த யுத்தத்தில் அவங்க ஜெயம் எடுக்கிறாங்க. அவங்க முறிந்தோடி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். அப்பொழுது யோவாபு சொல்லுகிறதான ஒரு காரியம், நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் என்ன செய்வார், தமக்கு பிரியமானதை நலமானதை கர்த்தர் செய்வாராக என்று சொல்லுகிறது ஒரு நல்ல ஒரு ஃப்ரேஸ். ஆமாம், நம்முடைய சௌரியத்தை தேவனுடைய ஜனத்துக்காகவும் தேவனுடையதான பட்டணத்துக்காகவும் நம்முடைய சௌரியத்தை காட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தேசத்துக்காக நாம் என்ன செய்யணும், தரப்பில் நிற்கணும். இந்த நாட்கள் இப்படி கொடிய நாட்களில் நம்ம வந்து நிற்கிறோம். நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சௌரியம் என்னது, நமக்கு ஜெபந்தான். ஜெபந்தான் நமக்கு ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இந்த நாட்களை வீணடித்து போடாதபடிக்கு எப்படியாவது கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தேவ சமூகத்தை தேடுவோம். அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவன் நிச்சயமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக ஜெயத்தை அவர்களுக்கு விரோதமாக எழும்பி பிசாசின் கிரியைகளை அழித்து போடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமெனப்பா. அந்த யோவாப் சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் ஆமெனப்பா எங்களுடைய சௌரியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான அந்த வல்லமை பயன்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த ஜெப ஆயுதத்தை பயன்படுத்தி சத்ருவை அப்பா துரத்திவிட தேவரீர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வரங்களாலும் அபிஷேகத்தாலும் ஜெப ஆவியினால் இந்த நாட்களில் நிரப்புங்கப்பா. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கொடிய காலத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷருடைய கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களை வஞ்சிக்கிற அந்த வஞ்சக ஆவிகள்லேருந்து ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் இவளை கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமறியாத ஜனங்களாய் கர்த்தாவே ஆமேனப்பா, பாவப்பட்ட ஜனங்களாய் அப்பா அறியாமல் ஜனங்களாய் கர்த்தாவே பணம் ஒன்றையே குறிக்கோளா வைத்திருக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீதி நியாயங்களை அறியாத ஜனங்களாய் இருக்கிறாங்கப்பா. நீங்கள் கர்த்தாவே இறங்கி அந்த ஜனங்களுடைய கண்களை திறந்து கர்த்தரையே தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும், தேவனை தாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்பதை ஜனங்கள் புரிந்து செயல்படவும் இந்த நாட்களில் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.